நீங்க இங்க வந்த சந்தோஷத்துல சித்தார்த் இவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறானா. நீ அதை தனமா சொல்ல வந்த. நான் உங்ககிட்ட டீ கொண்டு வர சொல்லியிருந்தேனம்மா. டீ என்னாச்சு? சிம்ரன் கூட டீ கேட்டிருந்தாளேம்மா. அம்மா ரோஷினி என்னன்னு போய் பாருமா. இப்ப வந்துடுறேம்மா. நில்லுமா. ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரையும் ஒன்னா வர சொல்லு. முக்கியமான விஷயமா? மாமா, ஏன் என்ன எதுவும் சொல்ல விடாம தடுத்தீங்க? அம்மா ரோஷினி, உன்னையும் சித்தார்த்தையும் அவங்க ஒன்னா பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு நீ பார்த்தல்லம்மா. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவங்க சந்தோஷத்துக்கு எடுத்துறதம்மா. இப்ப நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நானே அவங்க கிட்ட பொறுமையா சொல்றேன். அதுக்கப்புறம் நீ உன் விருப்பப்படி நடந்துக்கலாம். மாமா ப்ளீஸ், இந்த விஷயம் இவ்வளவு சென்சிட்டிவானதுன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மாமா. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களை நான் என்னோட அப்பாவா தான் நினைக்கிறேன் மாமா. மாமா, இந்த வீட்டுல நான் இன்னும் 3 மாசம் இருக்க போறேன்னா அது நீங்க இருக்கீங்கன்ற ஒரே தைரியத்துல தான். அப்படி இருக்கும்போது உங்க பேச்சு நான் எப்படி தட்டுவேன்? ஐ ப்ராமிஸ் யூ, பாட்டி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மாமா. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ வெரி மச். சரி நீ வாமா. என்னமோ தெரியல, அவங்க எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. வாமா போலாம். எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ற முகத்தை காட்டுற சடங்கை இன்னைக்கு பண்ணிடுவோம். என்ன அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்னு இப்படி பாக்குறீங்க?